இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இந்த பயணத்தில் வந்து என்னைய ஏன் வாழ்றதே வந்து அன்கம்ஃபர்டபுளா கிடையாது. கூட்டிட்டு வந்துட்டு ஐயோ தெரியாம வந்துட்டோமேடா அப்படின்ற நினைவு அப்படியே மூச்சு விடும் போது இந்த இடத்துல அப்படியே பெயினா இருக்கும். சாகிற நிலைமை வந்தும் கூட நீங்க இதை கைவிடாம இருக்கிறதுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகணுங்கிற காரணமா இல்ல முக்கிய காரணம் பிளான்டேஷன் நம்ம இந்த மாதிரி விஷயங்களா? முக்கியமான காரணம் வந்து எங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க இந்த 2 வருஷத்துல ₹1 கூட விடாம எவ்வளவு செலவு பண்ணி? இது வரைக்கும் 3.5 lakhs எங்க செலவு ஆயிருக்கு. 2 இயர்ஸ்க்கு 3.5 lakhs தான். பிரியாணி எந்த ஸ்டேட்ல ரொம்ப நல்லா இருக்கும்? நான் பிரியாணியோட லவ்வரே வந்து நான் தான். இவன்ட்ட எப்ப கேட்டாலுமே மாப்பிள பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன். எல்லா 29 ஸ்டேட்லயுமே நாங்க பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாட்டுக்கறி விவகாரம் எதுவும் ஃபுட்ல நீங்க ஃபேஸ் யூபில பண்ணீங்களா? கம்ப்ளீட்டா மாட்டுக்கறி கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இந்தியாவோட ஹையஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா யூபி தான். நம்ம வந்து ஹெல்ப் கேட்கறதுன்ற வேற. பஞ்சாப் மக்களுக்கு வாண்டடா உதவு பண்ற ஒரு மக்கள் வந்து அவங்க, ரெண்டாவது ராஜஸ்தான், அதுக்கடுத்து காஷ்மீரி பீப்புள்ஸ். காஷ்மீரி பீப்புள்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா அவங்க தான் பயங்கரமான நல்லவங்களா இந்தியாவில நம்பர் 1 பீப்புள் அவங்க தான். 2 வருட பயணம் வந்துட்டு லைக் ரொம்ப பாசிட்டிவா இருந்ததா இல்ல ரொம்ப நெகட்டிவா? ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இவ்வளவு மக்களோட அன்பு, அதிகமான மக்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, நாங்க நினைச்சு போனது எங்களுக்கு உதவியே கிடைக்காதுன்னு நினைச்சோம். அதுக்காண்டி தான் காசுலாம் சேர்த்து வச்சு போனோம். அதெல்லாம் தவிர்த்து நாங்க இருக்கோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மக்கள் உதவுனதா இருக்கட்டும், அதான் மனிதம். அதான் இறைவன். இறைவன் நேர்ல வர மாட்டான், இந்த மாதிரி மக்கள் மூலியமா தான் வருவான். தோனியா இருக்கட்டும் அவங்களும் ஒண்ணுதான், நீங்களும் 2 பேருக்குமே. இப்ப இன்னும் என்ன சொன்னா, எங்களால கிரிக்கெட் விளையாட முடியாது, அவரால் ட்ரைசிக்கல் எடுத்து டிராவல் பண்ண முடியாது, அவரால் உங்களை மாதிரி ஆங்கரிங் பண்ண முடியாது, உங்களால 6 அடிக்க முடியாது. இது புரிஞ்சுச்சுன்னா நம்ம எல்லாரையும் பார்ப்போம், அமைதியா எல்லாருமே சமம். நம்ம அதை எக்ஸாகரேட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அவங்க சாம்பியன், அவங்களோட எஃபெக்ட், அவங்களுக்கான மரியாதை, அவ்வளவுதான். இதுதான் முடிஞ்சு போச்சு. எங்களால இந்தியாவில் எங்க போனாலும் சர்வே பண்ண முடியும். ஒரு இடத்துல என்ன மாதிரி பேசணும். ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். பஞ்சாப் மக்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட் மக்களுக்கு எல்லாம் பிளான்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ஹெல்ப்பே பண்ணாங்க. அவங்கள்ட்ட யாத்திரை சொன்னா கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா யூபி, பீகார் இந்த மாதிரி பக்கத்துல வந்து ஆன்மீக ரீதியா இருக்கும். உத்தரகாண்ட் அவங்ககிட்ட எல்லாம் யாத்திரையா சொல்லணும். காஷ்மீரி பீப்புள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் காஷ்மீர் வரும். இங்க எவ்வளவு உண்மையை தன்மையை காட்டணும்னு நினைக்கும் போது அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும். உங்களை பத்தி எல்லாரும் தப்பா சொல்றாங்க, ஸோ எங்களுக்கு வந்து உங்களை பத்தி தெரியும், அதை நாங்க கவர் பண்ணும்போது அவங்க ஆமாமா அப்போ வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிராவல் நம்மள மக்களுக்கு தெரியறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, யாருன்னே தெரியாதவங்க வீட்டுக்குள்ள போய் தங்குறது தான். இதுதான். இப்ப ஜஸ்ட் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்க ப்ரூஃப் பண்ணணும். எல்லாம் ப்ரூஃப் பண்ணும்போது நீங்க எனக்கு நம்பிக்கை பண்ணி இப்போ அவுட்டர் சைடில் எங்களை தங்க வச்சிட்டீங்க, கார் பார்க்கலாம், அவங்க நைட்லாம் கேமராவில் உட்காந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம். அவங்க நம்பிக்கையை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு யூடியூபர்னு வீட்டுக்குள்ள இப்படிதான் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கணும். அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட பழகிறதா இருக்கட்டும், அப்படியே அவங்க உறவாவே மாறிடுவாங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் நீங்க எப்பயுமே உங்களுக்கு இன்ன வரைக்கும் கால் பண்ணி என்ன சிராஜ் சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, தமிழ்ல ரீச் பண்ணிட்டீங்களா, சேஃபா இருக்கீங்களா, திரும்ப எங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க, எங்க ஊருக்கு எப்போ வருவீங்க, நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோம், இந்த கோயில் திருவிழா வருது, நீங்கள் எப்போ வருவீங்க சொல்லுங்கள், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், இல்லை நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி இன்ன வரைக்கும் வந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்தியா முழுக்க இப்போ நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. கான்டாக்டை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கும், கீப் இன் டச்சில் இருக்கும். எப்போ எங்கே போனாலும், ராஜஸ்தான் போனோம்னா அந்த ஜெய்சல்மேர் சாம் சிட்டியில் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பஞ்சாப் போனோம்னா லூதியானான்ற இடத்துல அவங்க இருப்பாங்க. ஹிமாச்சல் போனோம்னா மணாலிலையும் ஆள் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இது அந்த ஒரு கஞ்சா வில்லேஜ் இருக்கும்ல, மலானா. பட் அதுக்கு பேர் அப்படிதான் யூடியூபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் போகும்போது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க. சிக்கிம்ல வந்து கேங்டாங் பக்கத்துல அந்த சைனா பார்டர்ல ஃபேமிலி இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல அசாம்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. மணிப்பூர்ல இருக்காங்க, மிசோரம்ல. மணிப்பூர்ல எவ்வளவு டேஞ்சரா இப்ப மீடியால கட்டுறாங்க நமக்கு தெரியும். ஆனா அங்கே எங்களுக்கு குடும்பங்கள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க மணிப்பூர்ல. ஓகே, அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அந்த விஷயங்கள், அவங்களோட பிரச்சனைகள் நிறைய ஷேர் பண்ணாங்க. என்னதான் பண்ணா 2 கம்யூனிட்டிக்குள்ள அப்படி அந்த சண்டை நடக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் மீடியா வந்து ரொம்பவே தப்பாக கட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நார்த் ஈஸ்ட் மக்களுக்கு வந்து நமக்கு தேவையான ஃபண்ட் எதுவுமே அவங்களுக்கு போகாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட்ன்ற ஒரு ஸ்டேட் வந்து இந்தியாவோட அட்டாச் ஆகிருக்கு. நம்ம பூர்வீக இந்தியா அது கிடையாது. அது அட்டாச் ஆனதுனால அவங்கெல்லாம் வந்து ஒரு சில கட்சிகளை சப்போர்ட் பண்ணதுனால அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் எதுவுமே அவங்களுக்கு போக மாட்டேங்குது. வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம அந்த சைடும் இல்லாம அந்த சைடும் இல்லாம இருக்கிற ஒரு பிரச்சனை. அதனால அவங்களுக்கு அந்த கோவங்கள் இவ்வளவு நாள் வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லை. இந்தியான்றதான் பேரு, ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபண்ட் இல்லை, ஒழுங்கான ரோடு வசதி இல்லை, இங்க இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இது பண்ண மாட்டாங்க, இந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கரெக்டா இது பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு கோவங்கள். அதனால வெளியாட்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யாருமே போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காது.
எல்லா டிராவலர்ஸுமே இந்தியா டிராவல் பண்ணாங்கன்னா காஷ்மீர் டு லடாக் போவாங்க, இல்ல கன்னியாகுமரி டு லடாக் போவாங்க, இல்ல இந்தியால எங்க இருந்தாலும் லடாக் தான் போயிட்டு வருவாங்க. நார்த் ஈஸ்ட் யாராச்சும் போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு ஊர் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியும். மிசோரம் மக்கள்லாம் யாரு டிராவலர்ஸ் யார் வந்தாலும் அவங்க வேலையை பார்ப்பாங்க, பிடிக்காது. அட்ரஸ் கேட்டா கூட பேசவே மாட்டாங்க. மிசோரம் மக்கள்லாம் பேசாம அவ்வளவுதான். அவங்களாம் கலாச்சாரம் ரீதியா வாழ்றவங்க. ஒருத்தர் 2 பேர்ட்ட கேட்க மாட்டோம். அப்படியே டிராவல் பண்ணும்போது எல்லாரோட மனநிலையும் பார்ப்போம். எல்லாரோட மனநிலையும் இந்த 70% பீப்புள் வந்து அப்படி இருக்கும்போது அதுதான் அவங்களோட இதா மாறிடுது. இப்ப ஹெல்பிங்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் முதல் இடத்துல, பஞ்சாப் தான் ஹெல்ப்ல. அவங்க தான் நீங்க ஒரு செல்ல வச்சுட்டு போனாலும் திருட மாட்டாங்க. நீங்க யாரு, உங்களுக்கு நான் உதவி பண்றேன், சாப்பாடு கொடுக்குறேன், அன்வான்டடா அவங்க வருவாங்க. நம்ம வந்து ஹெல்ப் கேட்கறதுன்னு வேற. பஞ்சாப் மக்களுக்கு வாண்டடா உதவி பண்ற ஒரு மக்கள் வந்து அவங்க. 2வது ராஜஸ்தான், அதுக்கடுத்து காஷ்மீரி பீப்புள்ஸ். காஷ்மீரி பீப்புள்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா அவங்க தான் பயங்கரமான நல்லவங்களா. இந்தியாவிலே நம்பர் 1 பீப்புள் அவங்க தான். அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை, பார்டர் இஷ்யூலாம் இல்லைன்னா அவங்களால இந்தியாக்கே சோறு போட முடியும். அந்த மாதிரி வந்து ரொம்ப அன்பான மக்கள். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டீங்கன்னா சொல்லிடுவீங்க, திருவண்ணாமலை, மதுரை அப்படி இப்படின்னு. இப்ப வந்து எங்களுக்கு பஞ்சாப்ல கேட்டா சொல்ல தெரியும். ஏன்னா பஞ்சாப்ல அப்படி நாங்க இருந்து லூதியானா, ஜலந்தர், பட்டியாலா, பியாஸ், அட்டாரி, வாகா எல்லாமே வந்து நாங்க போய் அங்க. காஷ்மீர்ல நல்லா ஞாபகம் இருக்கு. குப்வாரா, பாரமுல்லா, சோன்மர்க், டங்மர்க், குல்மர்க், ஸ்ரீநகர், அப்படியே நேரா போனோம்னா கிரண், டீட்வால் பாதைகள்லாம் அப்படியே ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே இங்க இருந்து ஜெய்ப்பூர்ல இருந்து ஜோத்பூர், ஜோத்பூர்ல இருந்து உதய்பூர், உதய்பூர்ல இருந்து இது ஜெய்சல்மர், ஜெய்சல்மர் இந்த பக்கம் அப்படியே வந்து அப்படியே நேரா பார்மர் வந்து அப்படியே போயிட்டு நம்ம டெல்லி ரீச் பண்ணி ஹரியானா போயிடலாம். ஹரியானா பாத்தீங்கன்னா இது அந்த குருஷேஸ்திரம் அதுக்கு அப்படியே நேரா போகும். ஹரியானால தான் இன்னும் அந்த மகாபாரத போர் நடந்த இடங்கள்லாம் அப்படியே இருக்கு. குருஷேஸ்திரம் அதெல்லாம் போய் நாங்க லைவா பார்த்தோம். நீங்க ராஜஸ்தானுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா வைபா வித்தியாசமா ஒரு ஃபர்ஸ்ட் கலாச்சாரம். நீங்க மகாராஷ்டிரா இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கு. என்னப்பா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ராஜஸ்தான் போகும்போது அங்க கட்டமைப்பா இருக்கட்டும், அவங்களோட இதா இருக்கட்டும், தண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், அப்படியே சப்பாத்தியை வந்து அந்த இதுல சுட்டு அப்படியே இருக்கட்டும், கீ அதிகமா சேர்த்துக்குவாங்க. கீ இயற்கையோட அவங்களோட உணவுலாம் விறகடுப்புல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அதிகமா மோர் எடுத்துக்குவாங்க. மோர், சப்பாத்தி, வெங்காயம், தக்காளி, மிளகு அதெல்லாம் அப்படியே அரைச்சு மசாலா போட்டு அதுல கீயை போட்டு அவ்வளவுதான். அதை அடுப்புலலாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே எடுத்து சாப்பிட்டுருவாங்க. ஒட்டகம் அப்படியே நீங்க போனோடனே ஒட்டகம் அப்படியே ஒட்டகம் இருக்கும். ஒட்டகப்பால்லாம் வந்து அப்படியே உப்பு கறிக்கும். பசும்பாலுக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்கும். இது வந்து நீங்க அனுபவிப்பீங்க. அப்படியே பஞ்சாப் போனீங்க எல்லாம் சிங்கு அப்படியே சிட்டிஸா இருக்கும், பங்காரா டான்ஸ் இருக்கும், அனுபவிப்பீங்க. அப்படியே ஹரியானா போனீங்கன்னா இது வந்துருவீங்க, இந்த புராண கதைகள், குருச்சேத்திரம், கிருஷ்ணர் இங்கதான் இருந்தாரு, அர்ஜுனர் இங்கதான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு இது வந்துடும். அப்படியே நேரா போனீங்கன்னா காஷ்மீர் அழகான மலைகள் சுத்தி பாக்குற மாதிரி இருக்குன்னு அதை கேட்கும் போது அப்படியே எங்களோட மக்கள் கனெக்ட் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம்னா எங்க வீடியோ பார்க்கும்போது அவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் வர மாதிரி இருக்காங்க. அதான் இப்ப நீங்க சொல்லும் போதே ஓகே இப்படிலாம் இருக்கா, அந்த ஃபுட் இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்டான ஃபுட்னா நம்பர் 1 தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடுன்னு அதான் அடுத்த கேள்வி அதான் கேட்கலாம். இந்த ஃபுட் அப்படிங்கறதுனால நம்ம ஊர் தான். அதுவும் எங்க ஊர் மதுரை தான். ஸ்பெஷலா மதுரை தான். சத்தியமா சொல்றேன். 2வது இடத்துல வேணா காஷ்மீரி கொடுக்கலாம். மித்தபடி எல்லாமே ஒரே டேஸ்ட்ல தான். நம்ம தான் ரசனையா ரசம், மோர், நிறைய ஸ்பைசஸ். நிஜமா சீரியஸா நம்ம ஊர் தான். ஏன்னா நாங்க வீட்ல தானே சாப்பாடே வாங்குறோம், ஹோட்டல்ல கூட வாங்க மாட்டோம். நாங்க வாங்குறதே வீட்ல தான் சாப்பாடு வாங்குவோம். அவங்க எல்லாரோட கைப்பக்குவமும் எங்களுக்கு தெரியும். அவங்க பொதுவா எடுத்துக்கிறது கீரை, சாதுன்னு சொல்லக்கூடிய கீரை தான். லடாக்கு, காஷ்மீர், பலக்கு, உத்தரகாண்ட் வந்தாலும் கீரைகள் அதிகமா இருக்கும். யூபில பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வாழ்க்கையில பார்த்தாலே பயம் வருது, ஐயோ வேணாம் அப்படின்னு. அப்படி எல்லாத்துலயுமே உருளைக்கிழங்கு இருக்கும். அப்படியே நார்த் ஈஸ்ட் போயிட்டீங்கன்னா மோமோஸ். அவங்க இவ்வளவு பெரிய மோமோவா இருக்கும், ஆனா அவங்க மைதா மாவுல செய்வாங்க மோமோ. சாரி மைதா இது அது என்னது வீட்டுலயும் செய்வாங்க, கடையில வந்து மைதா நமக்காண்டி கஸ்டமர் கேடு கிட்ட போனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி மனநிலைமை. பட் அவங்க வீட்ல செய்யும் போது கோதுமை மாவுல பண்ணுவாங்க, அது ஹெல்த்தியா இருக்கும். ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி மக்கள் அதிகமா போர்க் எடுத்துக்குவாங்க. போர்க்கு தான் அவங்களுக்கு கொண்டாடுவாங்க, போர்க்க ரொம்ப கொண்டாடுவாங்க. நம்ம ட்ரை பண்ணது கிடையாது போர்க்க. இந்த மாட்டுக்கறி விவகாரம் எதுவும் ஃபுட்ல நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? யூபில கம்ப்ளீட்டா மாட்டுக்கறி கிடையாது. ஆனா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவோட ஹையஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா யூபி தான். சோ இது பாலிடிக்ஸ் போயிடும். பாலிடிக்ஸ் அதனால தான் அங்க பீஃப் கிடையாது. அது வந்து மத ரீதியா அதெல்லாம் வந்து பீஃப் அவங்க சாப்பிடாம இல்லை, அது வந்து வேற அரசியல் நடக்குது. உலக நாடுகளுக்கு அதிகமா பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றதே நம்ம இந்தியா தான். அதுல யூபி தான் நம்பர் 1 இருக்கு.
எக்ஸ்போர்ட் பண்றது. ஆமா எக்ஸ்போர்ட் இதெல்லாம் லோக்கல் ஆள் சொல்றாங்க. எங்களுக்கு எப்படி தெரியும்னா அவங்களோட உரையாடல், அவங்களோட ஆதங்கத்தை எங்கிட்ட தெரிவிப்பாங்க. ஓகே. அப்படியே பயணம் நல்லா ஜாலி ஆகுது, காசு கட் ஆகுது. அதுக்கடுத்து மறுபடியும் ராஜஸ்தான் போறோம், அதுக்கடுத்து பஞ்சாப் போறோம், அங்க விவசாயிகளோட போராடுறோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அதுக்கடுத்து நேரா காஷ்மீர் போறோம், அங்க டஃப் அண்ட் ரைடா அந்த இயற்கையோட இதெல்லாம் பாக்குறோம். அப்புறம் உத்தரகாண்ட்ல வந்து ஸ்பிரிச்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவலா இருக்குன்னு சொல்லி இந்தியால வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம கனவுல நினைச்சிருப்போம் அது எல்லாத்தையுமே இந்த டிராவல்ல வந்து நாங்க அனுபவிச்சோம். டிராவல் மட்டும் இல்லாம ட்ரீ, எல்லா ஊர் பயங்கரமா ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுவோம். எல்லா ஊர்லயும் இப்ப டெல்லிலாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை போடுவோம். மக்களுக்கு வந்து எப்படி விழிப்புணர்வு தருவோம்னா, உங்களோட கோரிக்கையை எங்களுக்கு சொல்லுங்க, அது மூலியமா நாங்க ட்ரீ பிளான்டேஷன் பண்றோம். அப்படின்னும் போது தான் ட்ரீ பிளான்டேஷனை பத்தி அவங்களுக்கு என் குழந்தை சொல்லுவாங்க, என்னோட குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு என்ன குழந்தையே இல்ல, இதுக்காக ஒரு மரக்கட்டு வைங்க, நான் வந்து நீட் எக்ஸாம் பாஸ் ஆகணும், இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இருக்கு, அதுல நான் பாஸ் ஆகணும், ஆனா எனக்கு 12th எக்ஸாம்னா நான் நல்லா பாஸ் ஆகணும்னு சொல்லி ட்ரீ வைங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அப்படியே நாங்கள் ஒரு 1000 ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நீங்க சேவிங்ஸ்ங்கிறது உங்களுக்கு போற வழியிலே ராஜஸ்தான்ல வேலை போயிடுச்சு. ஸோ அது போக போக சாப்பாடுக்கும் கையில கொஞ்சமா தான் இருந்திருக்கு மணி. நீங்களும் ஒர்க்ல எதுவும் இல்லை, வீட்லயும் கேட்க முடியாத சிச்சுவேஷன். ஸோ போக போக எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாச்சு? இந்த 2 வருஷத்துல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? நான் வந்து சேஃப்டிக்குன்னு வந்து இவன்ட்ட சொல்லாம வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். வெளியே சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, எப்பயாச்சும் பயன்படும் அப்படின்னு சொல்லி சேஃப்டிக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருந்தேன். அப்புறம் அதை எடுத்து யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் மாதத்துக்கு வந்து 10,000 பட்ஜெட் மாதிரி வந்து நாங்கள் போட்டு வாழ ஆரம்பித்தோம். ஃபுட்டுக்கு, பழங்கள் வாங்க, ட்ரைசைக்கிளுக்கு வந்து முக்கியமாக செலவாகும், பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 500லேருந்து 600 வரைக்கும் பஞ்சர் போட்டிருப்போம். நிறையா டயர் மாற்றுறது, டியூப் மாற்றுறது, பஞ்சர் அதிகமாகும். ஏன்னா ரோட்டில் முள் இருக்கும், கல் இருக்கும், எல்லாமே குத்தி 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 பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை மாற்றுறதுக்கே நாங்கள் முக்கியமான அமௌண்ட் செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்றதுனால ஃபுட்டுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எங்கே பார்த்துக்குவோம், ஃபுட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு. நான் வந்து இந்த பழங்கள் வாங்குறது, இல்லை முக்கியமான இடத்துக்கு போகணுன்னா அந்த பாஸ் வாங்குறது, டோக்கன் வாங்குறது, அந்த மாதிரி இடங்கள்லாம் நான் பார்த்துக்குவேன். அப்படி பட்ஜெட் போட்டு வாங்கினால லடாக் வரைக்கும் எங்களால் வந்து பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடிஞ்சுச்சு. அப்புறம் லடாக் அப்புறம் யூடியூப் வந்து மானிட்டைஸ் ஆகுது. ஸோ அப்படி மானிட்டைஸ் ஆனால் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. வீட்டில் வந்து கேள்வி எழுப்புவாங்க, அதுலேருந்து உனக்கு அமௌண்ட் வரல, எதுக்கு பண்ணுறேன்னு. அதனால அதில் வர அமௌண்ட்டை வீட்டுக்கு பாதி கொடுத்துருவோம். அதனால அப்பயுமே நம்ம கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கும். வீட்டுக்கும் நீங்க ஷேர் பண்ணி நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு எந்த சேவிங்ஸுமே எடுக்காம எங்கள் வீட்டுக்கு 15,000, இவங்க வீட்டுக்கு 15,000, 10,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நாங்கள் அப்போதான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஃபன் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு சாப்பிட வழி இல்லாமல் ஒரு வீடாக போய் சாப்பாடு கேட்க ஆரம்பித்தோம். அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்பவே தங்கமான மக்கள். இந்த இன்டர்வியூ மூலியமா அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து டிஃபன் பாக்ஸ் நெம்ப சாப்பாடு வைப்பாங்க. ஒருத்தவங்க சோறு கொடுப்பாங்க, ஒருத்தவங்க கீரை கொடுப்பாங்க, ஒருத்தவங்க காய்கறி கொடுப்பாங்க, இன்னும் சில பேர்லாம் கறி கொடுப்பாங்க. ஒரே இடத்துல போய் எல்லாமே கேட்கக்கூடாது, ஒரு இடத்துல ஒன்று கேட்கணும். ஏன்னா வேற வழி கிடையாது. ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிக்கணும், இன்னொன்று வீட்டுக்கும் கொடுக்கணும், இன்னொன்று சாப்பிடாம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆண்டவன் கொடுக்குற அந்த பரிச்சை மாதிரி. இது எப்படி தாண்ட போகிறோம் அப்படின்றதுக்காண்டி வேற வழி இல்லை எங்களுக்கு. அதனால நாங்கள் கேட்டு தான் ஆகணும். அவங்கள எங்களோட சொந்த தாயாவோ எல்லாரும் ஒன்றுதான்ற மனநிலைமையில தான் அப்படி நான் அப்படி வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டு. சில பேர் வந்து கேட்காமலே வந்து எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா, ட்ரைசைக்கிள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை உள்ள உட்கார வச்சு அவங்க பாரம்பரிய முறைப்படி போர்வையெல்லாம் விரித்து ஒரு பெரிய வெண்கல இதில் வந்து கையெல்லாம் கழுவுறதுக்கு அவங்களே கொண்டு வருவாங்க. கை கழுவி முதல் இடத்துனே வந்து வெஜ்ஜிஸ் வைப்பாங்க, ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க. இதெல்லாம் மிராக்கிள்ஸ், அந்த பயணத்தில் நடக்கிற மிராக்கிள்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு தடவை கேட்குறோம் அப்படின்னும் போது யாராச்சும் ஒருத்தவங்க கடிசா வந்து யாரா நீ பெக்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த மனக்கவலையிலே வந்து உணவு நமக்கு வாங்க மனசு அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல கேட்கும் போது ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப என்ன பண்ணா அந்த ஒருவேளை சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்க மாட்டோம். அந்த அவமானம் ஏற்பட்டுருச்சு, என் மனநிலை இது நமக்கு தேவையா, இப்படிலாம் நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துட்டு கை கழுவிட்டு அந்த மதியான நேரத்துல உணவு சாப்பிடாம நைட் அப்படியே பசியோட தூங்கிடுவோம். அந்த கோவம் எங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ளே அந்த கோவம் இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் பேசிட்டு பயணத்தை ஆரம்பிச்சிடும். இதுல ரொம்ப உதவுனது யாருன்னு பாத்தீங்கன்னா இயற்கை தான். காஷ்மீர்லயும் சரி, லடாக்லயும் சரி, உத்தரகாண்ட்லயும் சரி அவ்வளவு மரங்கள் இருந்துச்சு. ஆப்பிள் மரங்கள் இருந்துச்சு, ஆப்ரிகாட் இருந்துச்சு, மல்பெரி இருந்துச்சு, பீச் இருந்துச்சு. இந்த பழங்கள்லாம் நாங்க பறிச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம். செரி இருந்துச்சு. அங்க இருக்கவங்களே வந்து பறிச்சு சாப்பிட்டுக்கோங்கன்றுவாங்க. உத்தரகாண்ட் போயிட்டீங்கன்னா கொய்யா மரம் அதிகமா இருந்துச்சு. எல்லாமே இருந்தனால அது எல்லாமே சேர்ந்து எங்க பசியை வந்து ரொம்ப ஆத்துச்சு. இப்ப நாங்க காடு மலைகள்ல டென்ட் போட்டாலுமே இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பொதுவா வந்து 320 ஸ்னேக் வெரைட்டிஸ் இருக்கு. அதுல 60 வகை தான் வெனாமஸ். சோ நாங்க வந்து அதெல்லாம் போகும்போதே பிளான் போடுவோம், அதை பத்தி படிப்போம். எந்தெந்த ஊர்ல என்ன மாதிரி. இப்ப லடாக் காஷ்மீர் பகுதியில பாத்தீங்கன்னா வெனாமஸ் ஸ்னேக்கே இருக்காது. யூபி, பீகார் இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காமன் கிரேட், கட்டுவிரியன் பாம்பு,
ரசல் வைப்பர்னு சொல்ற கண்ணாடி விரி இந்த மாதிரி பாம்புகள்லாம் இருக்கும்போது டென்ட் போடும்போது பார்ப்போம் இந்தந்த ஏரியாவில் இது இருக்கா அப்படின்னால நாங்க பயப்படாம எல்லாம் ஒரு முன்கூட்டியே எல்லாமே கொஞ்சம் ஜாலியா போடாம ரிசர்ச் பண்ணி தான் பர்டிகுலரா பார்ப்போம். நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. அப்போ லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்போம் இந்த இடத்துல போட்டா பாம்பு வருமா, இது வருமா, பூச்சி வருமா, அந்த மாதிரி நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அப்படி போடுறோம். இப்போ பாக்குறவங்களுக்கு ஜாலியா டிராவல் பண்ணிட்டாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ரிசர்ச், தூக்கமின்மை, பய உணர்வு நிறைய இருக்கும். சைக்கிள்லாம் பிரேக் பிடிக்காம போய் எனக்கு ஒரு தடவை வாழ்க்கையில வந்து ரொம்ப நம்ம சாக போற நிலைமை வந்து இந்த டிராவல்ல 2 தடவை நடந்திருக்கு. ஒரு தடவை வந்து அதிகமான குளிர் காரணமா 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டோம். ஒரு பனி மலையில மாட்டிக்கிட்டோம். ஸ்னோ மலை. நீங்க ஜிப்ப காலையில திறந்தீங்கன்னா பனிமலை இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா கை கால்லாம் விரைச்சு ஒரு மாதிரியான சுச்சுவேஷன். அது ஒண்ணு. இன்னொன்னு தான் ரொம்ப பயங்கரமான இது. பேங்காக் லேக்கு போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் ஒழுங்கா பிடிக்காம ரொம்ப ஃபுல் ஸ்லோப்பு வேகமா போய்கிட்டு இருக்கோம். இவன் கண்ட்ரோல் பண்றேன்னு கீழே குதிச்சவன் இவனு விழுந்துட்டான். நான் ரொம்ப வேகமா போய் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம பிடிச்சி அது என் ஃபோர்ஸுக்கு என்னோட அடிச்சு இந்த இடம் இந்த தழும்பு இப்போ கூட இருக்கும். இது ஓப்பன் ஆகி பிளட் நல்லா லீக் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அங்கே உள்ள ஒரு காருக்கு வெயிட் பண்ணி அவங்க வந்து மிலிட்ரி கேம்பை கூட்டு போய் அந்த மிலிட்ரி கேம்பில் வந்து நிறைய பேர் பேசி இவங்களை உள்ளே விடலாமா, எதுவும் ஆபத்தான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அண்ணன், நம்ம வீடியோ பார்த்த ஒரு காரணத்துலாம் முத்துராமன் ஒரு அண்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணதுனால அவங்க எங்களை பார்த்து ஒரு 1 வீக் அங்கே தங்கி இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான அனுபவம். வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்போ வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் வந்து போதும் அப்படின்ற மனநிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் சொல்ல முடியலை வெளியே. இவனுக்கு வேற வாக்கு வேற கொடுத்துருக்கு, இவன் வேற மோட்டிவேட் வேற பண்ணியிருக்கான் நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இந்த பயணத்தில் வந்து என்னைய ஏன் வாழ்றதே வந்து அன்கம்ஃபர்டபுளா கிடையாது. கூட்டிட்டு வந்துட்டு ஐயோ தெரியாம வந்துட்டோமேடா அப்படின்ற நினைவு அப்படியே மூச்சு விடும் போது இந்த இடத்துல அப்படியே பெயினா இருக்கும். இந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் கொடூரமான நாட்கள். ஓகே, இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன் லைக் சாகுற நிலைமை வந்தும் கூட நீங்க இதை கைவிடாம இருக்கிறதுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகணுங்கிற காரணமா இல்ல முக்கிய காரணம் பிளான்டேஷன் நம்ம இந்த மாதிரி விஷயங்களா? முக்கியமான காரணம் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க உங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்க இங்க தோத்துட்டோம் பின்னாடி வந்துட்டோம் அப்படின்னா அவங்க சொன்ன வாக்கு வந்து பழிச்ச மாதிரி ஆயிடும். நாங்க அதனாலே வந்து அதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்து வைராகியமா எடுத்து மாப்பிள்ள நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க சொன்ன வாக்கு வந்து பழிச்சிடக்கூடாது, நம்ம அந்த ஒட்டுமொத்த இந்தியா பயணத்தையும் ட்ரை சைக்கிள்ல தான் முடிக்கணும், மதுரை வரைக்கும் ட்ரை சைக்கிள்ல போய் நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் எவ்வளவு வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏதாச்சும் மோட்டிவேஷனான படம் போடுவோம். அந்த படத்தை பார்த்தா தான் நம்ம மனநிலைமை மாறுனால அதை பார்ப்போம். அப்படியே மாறலைன்னா பேசுவோம் கிளம்பிடலாம். அது அடிக்கடி பார்ப்போம். MS Dhoni அன்டோல்ட் ஸ்டோரி, நம்ம தலைவரோட வீடியோஸ்லாம் பார்த்து அந்த தர்பார் ஆடியெல்லாம் சொல்லி எல்லாம் பார்த்து எங்களை நாங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்குவோம். எப்படி பயணம் வந்துச்சுன்னா இதோட முடிச்சுக்குவோம், அடுத்த வாரம் கிளம்பிடுவோம். அப்படியே எங்களுக்குள்ளேயே எங்க மனசை ஆறுதல் படுத்திக்கிறோம். சரி இதோட முடிச்சுட்டு அடுத்த வாரம் கிளம்பிடுவோம்னு சொல்லியே அடுத்த வாரம் பார்த்தா அந்த விதி என்ன பண்ணணும்னா சரி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான நிகழ்வு தரும். வேற ஒரு அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் நாள் டிராவல் பண்ணுவோம். அப்புறம் ஏதாச்சும் அசம்பாதம் நடந்தா இதோட முடிச்சுக்குவோம். அப்படின்னு பார்த்தா ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். சொல்லி இப்படியே சொல்லி இந்தியாவை இதாயிருச்சு. இந்த மாதிரி தான். பட் ஆனா எங்களோட உண்மையான மனநிலைமை எப்படி இருக்குன்னா நம்ம என்னதான் சாதிச்சாலும் எண்ட் ஆஃப் தி டே பணம் காசு அதுதான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போவோம். எங்க வீட்டுல அது எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் இது மூலியமா நீ பணம் சம்பாதிச்சியா அந்த கேள்வி வருது. ஆக்சுவலி யாருக்குமே எது தேவைன்றதே தெரியாது. ஒர்க் பிறந்த உடனே ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணு, இதுதான். சினிமாவுக்கு போ, இதுதான். இதை தவிர்த்து என்ன இருக்கு, எதுக்காண்டி இங்க வந்தோம், இந்த இது யாரு படைச்சா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து வேற மாதிரி ஒரு பரிமாணம். நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா பரிமாணமே வேற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. நார்த் ஈஸ்ட் மக்கள்கிட்ட காசே கிடையாது. அவங்க பணம் காசு இல்லாம நிம்மதியால் தான் வாழ்றாங்க. நம்ம தான் பணம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க மரம் வெட்டுறாங்க, குட்டி குட்டி வேலைகளுக்கு போறாங்க, விறகு எடுக்கிறாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, காடு மேல இருக்கக்கூடிய கோழிகளை பிடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, ஹண்டிங் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அவங்களோட காசே இல்ல ஆனா சந்தோஷமா இருக்காங்க. இப்ப எங்களோட உண்மையிலே இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா சம்பாதிக்கிறது எல்லாமே வீட்டுக்கு தான். 2 பேருமே பேசிக்கிட்டோம், சம்பாதிக்கிறோம், அம்மா பேர்லயும் அப்பா பேர்லயும் வீடை அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு காசு பணமே வேணாம்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வாங்கி நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து இயற்கையாவே வந்து எக்கோசிஸ்டம் பில்டு பண்ணி இயற்கையா வாழ்வோம். டெய்லியும் படிக்கிறோம், அந்த போன்லாம் இல்லாம அந்த இயற்கையான காய்கறிகளை வந்து அப்படியே அறவியலா அவிச்சு இயற்கையா கிடைக்கிற அந்த கீ, நாட்டுக்கோழி, அந்த பால், அந்த மாதிரி வாழணுன்ற மனநிலைமை தான் எனக்கு இப்ப இருக்கு. இப்ப இது போனதுக்கு அப்புறம் இதுதான்
இந்த பிராண்ட் செட் தான் போடுவேன்ற ஆசை கிடையாது, இந்த ஃபோன் தான் வாங்குவேன், இந்த கார் தான் போவேன். இல்லை, ஒரு கார் போகிறதுக்கு தான் கார் தேவையை தவிர்த்து அது சொகுசா காட்டுறதுக்கு கார் தேவையில்லை, பேசுறதுக்கு தான் ஃபோன் தேவையை தவிர ஐஃபோன் தேவையில்லை, போடுறது தான் சட்டை தவிர்த்து அந்த பேல்வின் அந்த மாதிரியான பிராண்டட் செட்டு தான், லோயிஸ் அந்த மாதிரி செட்டு தான் போடுற மனநிலைமை இப்போ எங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. கிளம்பும் போது இருந்த யங்ஸ்டர்ஸ் நாங்கள் வேற, இப்போ இருக்கிற பயணங்கள் கற்றுக் கொடுத்த விஷயம் வேற வேற நிறைய எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட நிம்மதி ஹெல்த் தான் முக்கியன்றது இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நம்ம அந்த ரேஸ்ல ஓடணும்? காலையில எழுந்திரிச்சோன்னா எதுக்கு டிராஃபிக்ல ஏன் நான் போட்டி போடணும்? ஏன் முந்தோம் இப்போ யூடியூப்ல 1 மில்லியன் இருக்குன்னா மற்றவங்க சொல்றாங்க நீங்க அவங்கள ஜெயிக்கணும் இவங்கள ஜெயிக்கணும். நாங்க ஏன் ஜெயிக்கணும்? போதே அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க, எங்களுக்கு அது தேவையே கிடையாது. எங்களுக்கு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ செலவு பண்ணீங்க இந்த 2 வருஷத்துல? ₹1 கூட விடாம எவ்வளோ செலவு பண்ணி? செலவு எல்லாமே வந்து நான் தான் மேனேஜ் பண்ணி பார்த்துக்குவேன். இந்த வரவு செலவு கணக்கு எல்லாமே எங்க 2 பேர் அமௌண்ட்டை நான் வாங்கி மொத்தமா சேவ் பண்ணி இது வரைக்கும் 3.5 lakhs எங்களுக்கு செலவாயிருக்கு. 2 இயர்ஸ்க்கு 3.5 lakhs ஏன்னா நாங்க போகணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்? ஒரு 15 lakhs ஆகும் ஒரு வருஷத்துக்கு. 3 வேளை உணவு, டெய்லி ₹1000 தங்குறதுக்குன்னு பார்த்தா கூட 15 lakhs ஆகுது. பிளஸ் பெட்ரோல் செலவு. பெட்ரோல் செலவு. ஓகே, ஒரு நல்ல ஒரு படுக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல தங்கி நல்லா இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பெட்ரோல் செலவு கிடையாது, தங்குற இது கிடையாது, உணவு மட்டும்தான். உணவுமே அதிகமான அந்த உணவுமே வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் தான். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாகணும், நமக்கு அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து இது போகும். அங்க இருக்க ஃப்ரூட்லாம் நீங்க வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்ரிகாட், பீச், செர்ரி, மல்பெரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது என்ன பழம்? உத்தரகாண்ட்ல ஒரு பழம் எல்லா டேஸ்ட்டும் இருந்துச்சுல, ஆரஞ்சு கலர்ல கூட போய் பறிச்சோம்ல. இது பப்ளி மாஸ். பப்ளி மாஸ் கிடையாது, அது ஒரு ரம்பன். ராம்பன் ஒரு ஃப்ரூட் இருக்கும், பூசணியே சின்னதா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களுக்கு இந்த இப்ப ஃப்ரூட்லயே அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும்க்கா. சூப்பர். நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்னடா இந்த மாதிரி இனிப்பா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஹிமாச்சல்ல விளையும். ஹிமாச்சல், உத்தரகாண்ட் இந்த 2 ரீஜியன்ல மட்டும் தான் அது இருக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப ராம்பன் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து அந்த ஃப்ரூட் தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு வாங்கி கண்டிப்பா நாங்க தரோம். இப்போ பிரியாணி, இப்போ ஃபுட் பத்தி பேசினா சொல்றேன், நான் பிரியாணி எந்த ஸ்டேட்ல ரொம்ப நல்லா இருக்கும்? நான் பிரியாணியோட லவ்வரே வந்து நான் தான். இவன்ட்ட எப்ப கேட்டாலுமே மாப்பிள பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவேன். எல்லா 29 ஸ்டேட்ஸ்லயுமே நாங்க பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா பிடிச்ச பிரியாணினா பீகார்ல வந்து முராதாபாத் பிரியாணின்னு சொல்லி ஒரு பிரியாணி இருக்கும். அந்த முகலாய ஸ்டைல்ல வந்து பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. அதுக்கப்புறம் வந்து உத்தரகாண்ட்ல வந்து தமிழ்நாடு இந்த ரேஸ்ல கொண்டு வராங்க. ஃபுட்னா தமிழ்நாடு தான் எல்லாத்துலயுமே. அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வரும். பீகார்ல சாப்பிட்டது. ஆமா, பீகார்ல வந்து ஒரு பிரியாணி சூப்பரா இருந்துச்சு, முராதாபாத் பிரியாணி அப்படின்னு சொல்லி நல்லா பானையில வச்சிருப்பாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உத்தரகாண்ட்ல வந்து ஒரு மஸ்ஜித் இருக்கும், பெரிய தர்கா. அது அந்த தர்கால வரக்கூடியவங்க எல்லாமே நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி கிடா வெட்டு நடந்து எல்லாத்துக்கும் விருந்து வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து பிரியாணி சமைச்சு கொடுத்து முஸ்லீம் தர்கானால எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பாங்க. நாங்க அங்கதான் போய் 2 நாள் அங்க தங்கி இருந்து சாப்பிட்டோம். அந்த பிரியாணி செமையா இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் நடந்துச்சுன்னா உள்ள போய் டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். உத்தரகாண்டோட கல்ச்சர் கல்யாணத்தை பார்த்துருக்கோம், யூபியோட கலாச்சாரம் பார்த்துருக்கோம், நார்த் ஈஸ்டோட கல்யாணம் பார்த்துருக்கோம், காஷ்மீரோட கல்ச்சரோட கல்யாணம் பார்த்துருக்கோம். வாஸ்வான், காஷ்மீர்ல வந்து வாஸ்வான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒரு சாப்பாடோட விலை வந்து 3500 ரூபா. 10 பேருக்கு சாப்பாடாலே பாத்துக்கோங்க 30,000. 100 பேரை இன்வைட் பண்ணும்போது 3 லட்சம் ரூபாய் சாப்பாடு மட்டுமே அவங்க கொடுக்கணும். இவன் நல்லா சாப்பாடு பிரியர்கள், வாழ்றது இந்த உணவை ருசிக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு கோட்பாடுல. பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க. நான்வெஜ் வந்து எனக்கு ரொம்ப, நம்ம மதுரைக்காரங்க நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால ஒரு ஊர்லயும் சாப்பிடும்போது வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு. என்ன அப்படின்னா சூரஜ், அருண் உங்க 2 பேரையும் பார்க்கும்போதே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 2 புத்தகம் மாதிரி இருக்கு. நான் ரொம்ப நிறைய படிச்சுட்டேன். நான் இப்போ ஒரு 40 மினிட்ஸ் பண்ண இன்டர்வியூவில் எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு புத்தகம் மாதிரி இருந்தீங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள், நீங்கள் எக்ஸைட்டடாக சொல்கிறது, நான் சொல்லுவாங்களா உங்களை பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன். சில பேர் இவங்களோட ஃபேஸை, இவங்க கிரிக்கெட் வாட்ச் பண்ணுறாங்க, அவங்க ஃபேஸை பார்த்தே எனக்கு கிரிக்கெட் பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களை பார்த்தே எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். லைக் ஜிப்சியில் சொல்லுவாங்க ஒரு லைன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா வேண்டாமே பெயர்கள் வேண்டாமே ஊர்கள் தடயங்கள் இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க 2 பேருமே. ஸோ இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர்லையுமே நிறையா விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா விஷயங்களை இந்த உலகத்துக்கு சொல்லணும். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்க வச்சு யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்டில் நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எங்களோட பயணத்தோட வெற்றியை வந்து நாங்கள் 2000 மரக்கண்டு வச்சுருக்கோம். ஆனால் எங்கள் வீடியோ பார்க்குற குட்டி குட்டி காம்ரேட்ஸ், பெரிய காம்ரேட்ஸ் எல்லாருமே அவங்களோட பிறந்த நாளைக்கு 10 மரக்கண்டுகள் இன்னமும் நட்டுக்கிட்டு இருக்காங்க. நட்டு எங்களுக்கு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க. அதான் வந்து இந்த பயணத்தோட முழு வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப தேங்க்யூ.